இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலுமே இதுதான் தலைப்புச் செய்தி. பாஜக நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு தலைவர் திருமாவர்கள் வரவேற்பு, அதை பாராட்டுறாரு. விசிகாவினுடைய நேரடி சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரியா பார்க்கக்கூடியது பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும். அப்படி இருக்கும் பொழுது கூட பாஜக நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எப்படிங்க திரும்ப வரவேற்பார்னா, விசிகாவினுடைய நெடுநாள் கோரிக்கை தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு இருக்க வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்றதான் விசிகாவுடைய நோக்கம். அப்படி இருக்கின்ற பொழுது அரசு விற்கக்கூடிய டாஸ்மார்க்லேயே 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதனால டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக இன்றைக்கு திரு அண்ணாமலையோட தலைமையில் தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்க இருந்தது. ஆனால் அந்த போராட்டத்தை காவல்துறைக்கு அடுத்து நிறுத்திட்டாங்க. இதை குறித்து தான் இந்த வீடியோ நம்ம முழுமையா பார்க்க போறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி சரியில்லாமல் இருந்தது. அதனால தான் திமுக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கட்டுக்கதை, அதெல்லாம் போலி கதை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரே காரணம், பாஜக கூட அதிமுக கூட்டில் இருந்தது. அதனால் அந்த பாஜக வெறுப்பு, மோடி வெறுப்பு தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதுக்காக தான் திமுக மக்கள் ஓட்டு போட்டாங்க. குறிப்பாக விசிக போன்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் வலுவாக இருந்ததுனால தான் திமுக ஓட்டு போட்டாங்களே தவிர, திமுக தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடிடும் அப்படின்றதுக்கோசரம் ஓட்டு போடலாம். ஆனால் அப்படி திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இன்னைக்கு என்னவா இருக்கு? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக திமுகவையே கூப்பிட்டு கூட மாடு போட்டாங்க. டாஸ்மார்க்கை திறக்காதீங்க, மதுவை விற்காதீங்க, ஒரு அரசே சாராயத்தை விற்பது அயோக்கியத்தனம், மோசமான ஒரு செயல், இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டமும் போட்டு போராட்டமும் நடத்தி மாநாடு நடத்தினாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற எல்லா துறையின் வளர்ச்சியை காட்டிலும் டாஸ்மாக் துறையினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. சரி, இந்த வளர்ச்சி சிறப்பாக இருந்திருக்கான்னு சொல்லி விட்டு போக முடியுமான்னு பார்த்தா அதில் தான் மிகப்பெரிய ஊழல், கிட்டத்தட்ட 1000 கோடி அளவில் ஊழல் நடந்திருக்கு. அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்தார். இன்னைக்கு அவர் தான் மறுபடியும் அந்த மது விலக்குத்துறையினுடைய அமைச்சர். அதாவது பேர் பார்த்தீங்கன்னா மது விலக்கு, அதுதான் மது இருக்கக்கூடாது விலக்கிறது தான் மது விலக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா டாஸ்மாக்னுடைய மூலமாக சாராயத்தை வித்துட்டு இருக்கோம். சரி, கம் டு த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி, அப்படி விற்கக்கூடிய அந்த அரசு விற்கக்கூடிய சாராயத்தை கூட 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபாலாம் கிடையாதான். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற மாதிரிலாம் வந்தப்போ அமைச்சர்கள் ரொம்ப கொச்சையாக 10 ரூபா பாலாஜி அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் தப்புங்க, அதெல்லாம் 10 ரூபாலாம் கிடையாது. 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. 30 ரூபான்றது 50 ரூபா கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அது எப்படி சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த அறிக்கையிலே 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மூலமாக தான் சாராயம் விநியோகம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எலைட்டாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம், ஐ மீன் இந்த பணக்காராக இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பார், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் இங்கெல்லாம் போயிட்டு வாங்கி குடிப்பாங்க. ஸோ அங்கே அவன் டேக்ஸு, ஜிஎஸ்டி அது இதுன்னு பே பண்ணி அந்த சரக்கு பாட்டில் வாங்கி அவன் குடிக்க போகிறான். ஆனால் இங்கே சாராய கிடைக்குதுல, நம்ம டாஸ்மாக், நம்ம அரசு சாராய கடை, இங்கே போயிட்டு வாங்கி குடிக்கிறவன் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மேலே 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லிட்டு எவன் உழைக்கிறானோ அவன் தான் போய் லைனில் நினைக்கிறான். பணக்காரன் என்ன பண்ணுவான், அவன் போய் சேரில் ஹாயாக உட்காந்துக்கிட்டு அவன் போய் பாரில் குடிக்க போகிறான், ரெஸ்டாரண்ட் குடிக்க போகிறான். ஆனால் உழைக்கக்கூடியவன், உடல் உழைக்கில் உழைக்கக்கூடியவன், வேர்வை சிந்தக்கூடியவன், அவனுடைய வேர்வை துளிப்பட்ட அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க. இதுதான் மேட்ரு. 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்றுருக்காங்க அப்படின்றதான் அமலாக்கத்துறையினுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போது இது மட்டுமே இல்லைன்னா பார்த்தா கொள்முதல் அதிகரிக்கிறது. டாஸ்மார்க்கில் சரக்கே வாங்காமல் சரக்கு வாங்கின மாதிரியும், பாட்டில் தயாரித்த மாதிரியும், சரக்கு விற்ற மாதிரியும் போலியான கொள்முதலை பண்ணியிருக்காங்க. நடக்கவே இல்லாத விஷயத்தை நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்கன்றது அதில் வேறு பெரிய ஊழல். இன்றைக்கி அரசாங்கம் நடத்துறதுக்கே முக்கியமான பணம் டாஸ்மார்க்கில் தான் வருது. அதை விட்டால் வேறு வழியே கிடையாது, அதை விட்டால் வேறு கதியே கிடையாது அப்படின்ற மாதிரி நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய எல்லா துறையிலும் பார்த்தா லாஸ்ட்டில் போகுதுன்றாங்க. போக்குவரத்து துறை லாஸ்ட்டில் போகுது, எல்லா துறையும் லாஸ்ட்டில் போகுது, ஆவின் லாஸ்ட்டில் போகுது, எல்லாமே லாஸ்ட்டில் போகுது. ஆனால் டாஸ்மார்க்கில் மட்டும் லாஸே கிடையாது. எப்படி லாஸ் இருக்கும்? நம்ம தான் ஊற்றி 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 விற்றுட்டு இருக்குமே. அதாவது இந்த கோவலெலாம் ஒரு பாட்டெலாம் பாடினார். அவர்லாம் இப்போ இந்த பாட்டெலாம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல. ஒரு பெரிய ஒரு பாட்டெலாம் பாடி ஊற்றி கொடுத்த உத்தமின்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்து பாட்டெலாம் பாடினார். இப்போ அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போது இந்த திமுக அரசை காப்பாற்றணும் அப்படின்னா, திமுக அரசை பாராட்டணும் அப்படின்னா, நம்ம நல்லது பண்ணால் பாராட்டுறோம். நம்ம அது இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இந்த திமுக அரசினுடைய ஆட்சி காலத்தில் இன்னைக்கு 1000 கோடி, அதுவும் டாஸ்மார்க்கில் ஒரு ஊழல் நடந்திருக்குன்னா அதை எதிர்க்க வேண்டியது எல்லா ஜனநாயக சக்தியுடைய கடமை. கூட்டணி கட்சி அல்லது திமுகவோட தோழமைகள் சொல்லிட்டு வாய முடிட்டு இருக்க போகிறோமா, இல்லை
இங்கே இருக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் நடந்த ஊழல் எதிர்க்க போகிறோமா? ஏன்னா விசிகா தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மதுவிலக்குக்காக நிற்கிறாங்க. கூட்டணி கட்சியிலே இருந்தாலுமே கூட நீங்கள் பண்ணுறது தப்புங்க. ஒரு அரசே டாஸ்மார்க்கில் சாராயம் விற்கக்கூடாது, குடிக்க வைக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து மாநாடு போற்றிய ஒரு வெற்றி தலைவராக இன்றைக்கு திரும்ப இருக்காரு. அவருமே எதிர்த்திருக்காரு. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சாராய ஊழலை எப்படி நம்ம கண்டுக்காம இருக்க முடியும்? பாஜகவினுடைய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அரசியல் ரீதியாக அல்லது திமுகவை பழிவாங்கணும் அல்ல திமுகவுக்கு எதிர்க்கட்சியா செயல்படுறதுக்கு நடத்தினாலுமே கூட அவங்க நடத்திருக்கக்கூடிய அல்லது நடத்த முற்பட்ட இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு டாஸ்மார்க் முற்றுகைக்கு நம்முடைய ஆதரவை நம்ம தெரிவிக்கிறோம். ஏன்டானா நீ போய் டாஸ்மார்க்கில் ஊழல் பண்ணியிருக்க நீ வேற எதனா துறையில் வந்து ஊழல் பண்ணால் கூட பரவாயில்ல. இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட வந்து காற்றையே வந்து ஊழலாக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் சொல்லிட்டு ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தார். இந்த டாஸ்மார்க்கு வந்து ஊழல் நடந்திருக்கிறது ரொம்ப மோசமானது, இதை வந்து யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும், இந்த காற்றையே வந்து ஊழலாக்கணும் குரூப் தானேன்ற மாதிரி 2G வந்து வச்சு பேசியிருந்தார் திரு விஜய் அவர்கள். இப்போ நம்மளும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லா துறைகளிலுமே ஊழல்ன்றது இருக்கானா நிச்சயமாக இருக்குது. ஆனால் போய் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனே பாவம் எங்கேயோ போயிட்டு கூலி வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனோட உடல் உழையை போக்குறதுக்கோ இல்லை வந்து குடிக்க அடிமையாயிட்டோ, ஏன்னா பழக்கப்படுத்திட்டு வச்சுருக்கோம்ல, இங்கே ஒரு அடிமை சிஸ்டமாக பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம், அது அடிமையாயிட்டு அவன் ஒரு காசு எடுத்து வந்து கொடுத்தா அந்த காசில் வந்து 10 ரூபா 20 ரூபா வச்சு விற்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமானது, அயோக்கியத்தனமானது. டாஸ்மார்க்கில் வந்து ஒரு அரசே வந்து சாராயத்தை தன்னுடைய சொந்த குடிமகனுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப மோசமானது. அதுலேயும் எக்ஸ்ட்ரா இந்த கமிஷன் வச்சு விற்று நீங்கள் வந்து 1000 கோடி பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்களே, இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமானது. அண்மையில் நம்ம முதலமைச்சரோட வீடியோக்கெல்லாம் இப்போ நிறைய போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து என்ன அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சொல்லியிருந்தாரு. அப்போது அப்பா ஸ்டாலின் அப்பா, நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய குடிமகனுக்கெல்லாம் நீங்கள் தந்தைகளாக இருக்கீங்க, நான் சொல்கிறது வந்து குடிமக்கள் சிட்டிசன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் தந்தை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வீட்டு பையனுக்கு வந்து அவர் சரக்கு விற்பது கொடுத்தா வந்து அவர் மூலமாக வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து போனால் ஏற்றுப்பாரா? ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள்லாம் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடக்கூடிய இவங்களுக்கு உங்களுடைய மேற்பார்வையில் உங்களுடைய அரசு கீழ் நடத்தக்கூடிய இந்த டாஸ்மார்க் மூலமாக சாராயம் வந்து விற்கிறீங்களே, சாராயம் விற்கப்படுது சரியான்ற ஒரு கேள்வியை நம்ம வந்து எழுப்புகிறோம். அப்போது பாஜக இன்றைக்கு நடத்த முற்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் திருமாவளவனுடைய ஆதரவு வரவேற்பும் என்பது தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் மது இருக்கக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்றது அப்பாற்பட்ட விஷயம். வந்து தமிழ்நாட்டில் நம்ம வீட்டை சுத்தம் செய்வோம், அப்புறமா நம்ம வந்து மற்ற வீட்டுக்கு போய் இங்கேயோ நம்ம வீடு தான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது. நாளைக்கே நினச்சா கூட முதலமைச்சர் அவர்கள் டாஸ்மார்க்கை வந்து மூட முடியும். ஆனால் அவங்க வந்து மூடின பாடு இல்லை. கூட்டணி கட்சியே கூப்பிட்டு வந்து உங்களை அம்பலப்படுத்தி மூடுன்னு சொன்னால் கூட மூலத்துக்கு தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பணம் வந்து அதாவது அண்ணாதுரை அவர்கள் தான் சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தான் சொன்னது. அதாவது டாஸ்மார்க் வந்து விற்று வரக்கூடிய பணம் என்பது குஷ்டரோகி கையிலிருந்து நான் பிடுங்கக்கூடிய ஒரு பணம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையாக வந்து பேசியிருப்பார். ஆனால் அவரை வந்து அவர் ஆரம்பித்த திமுகவில் முதலமைச்சராக நீங்கள் இருந்துக்கிட்டு அவருடைய ஆட்சியில் அவருடைய நடத்திக்கிட்டு டாஸ்மார்க்கில் வந்து விற்றுக்கிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அமைச்சரை உங்களுடைய அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க வந்து ஊழல் பண்ணதாக வந்து இன்றைக்கு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த 1000 கோடி ஊழல் என்பது மக்களுடைய உழைப்பின் பலம், அது மக்களுடைய வேர்வையின் பலம், அது அதனை ஊழல் செய்த அயோக்கியர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும். வெறுமனையாக வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு கடந்து போகிறது கிடையாது. காலங்காலமாக தீர விசாரித்து அதை யார் பண்ணியிருந்தாலும் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேணும் என்பதுதான் நம்முடைய ஒரு நோக்கம். அதுதான் நம்ம ஸ்டாண்டு. அது பாஜக கிடையாது, அதிமுக கிடையாது, பாமக கிடையாது. எந்த கட்சி வந்து அதை எடுத்தாலுமே அதை வரவேற்க வேண்டியதும் அதனுடன் நிற்க வேண்டும் ஒவ்வொரு ஜனநாயக சக்தியுடைய ஒரு கடமையாக பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம்.